உந்தன் மீதுறும் ஆசையால் ஓடெடுத்து கந்தை நான் உடுத்துவேன். அந்த மாப்புகள் யாவையும் அற்ப குப்பை என்று நான் தள்ளுவேன். சிலுவை மீதில் ரத்தம் சிந்திய ஜீவன் தந்த என் ரட்சகா, உந்தன் மாப்புகள் என்றும் நான் சொல்ல சாகாவரமும் தந்தவா. பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 124 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். அப்பொழுது வாசிங்க. தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அடுத்த 3 வசனம் ஜெயந்தி வாசிப்பா. 6, 7, 8 வாசிங்க. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் கர்த்தரிலிருந்து வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் அங்கே பாக்குறோம் இல்லையா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க தான். கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம், கர்த்தருக்காக ஜீவிக்க போகிறோம். அதனால எத்தனை போராட்டங்கள் என்று சொல்லி வேடன் என்ன பண்ணுவான்? கண்ணி வச்சுட்டு போயிடுவான் இல்லையா? அதுல குருவி மாட்டிக்கிடும். இது கண்ணிக்கு இந்த குருவி என்ன பண்ணுச்சு? இது கர்த்தருடைய குருவி, இது வேடனுடைய கண்ணில மாட்டாது. அப்படியாக கண்ணி தெரிச்சு நம்ம தப்பிச்சு ஓடிட்டோம். ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள் வரும் உலகத்தில். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு அதுதான் நம்முடைய கருத்து. இன்றைக்கு அதை தான் நம்ம தியானிக்க. கர்த்தர் நம்முடன், கர்த்தர் நம்முடன் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாரோடையும் இருக்காரு. ஆனா அப்படி பிரசன்னத்தை நம்ம உணரணும். என் கூட இருக்கிறாரு என்று. கர்த்தருடைய பிரசன்னம் என்னோட இருக்க நான் என்ன செய்யணும்னா அதை தக்க வைத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய பிரசன்ஸ் என்னோட இருக்க நான் என்னெல்லாம் செய்யணும்? அவரை பிரியப்படுத்தணும்ல. ஒருத்தர் கூட இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு அவங்கள வயதுகிட்டே இருந்தோம்னா நம்ம கூட இருப்பாங்களா? சி இங்க யாரு இருப்பா, இவளோட யாரு இருப்பான்னு போயிடுவாங்க. அப்படி இல்லாதபடி அன்பு செலுத்தி இந்த தேவ பிரசன்னத்தை நம்மோட வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த நாட்களிலே அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் நம்முடன் யாரு இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னோட இருந்தா என் காரியங்கள் எல்லாம் வெற்றிதான். கண்ணி வந்தது, ஆனா கண்ணி தெரிச்சுது. ஏன்னா என் சகாயம் கர்த்தருடைய நாமத்திலே, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ள அப்படின்னு சொல்லும் போது என்ன இது? அவரால் செய்யக்கூடாத ஆச்சரியமான காரியம் ஒன்றுமே இல்லை. அத்தனை வல்லமையுடையவர். அவருடைய நாமத்திலே சகாயம். பிரச்சனை வந்துச்சா, சண்டை வந்துச்சா, குழப்பம் வந்துச்சா, திட்டினாங்களா, நோய் வந்துச்சா, எதுவா இருந்தாலும் கண்ணி தெரிச்சு நான் தப்பி போயிருவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன்
சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. நான் இந்த ஆசீர்வாதங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறேன். நம்ம அவர் படிப்படியாக நடத்துவாரு. அந்த கர்த்தர் வழி நடத்துற அந்த வழியிலே நம்ம ஜாக்கிரதையாக நடக்கணும். விடுதலை பாதை சில நேரம் ஒரே நேரத்துல விடுதலை வராது. படிப்படியாக அது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும். இப்ப கீழே வந்துட்டீங்க, ஆட்டோல இறங்கிட்டீங்க. இப்ப மேல பிரேயருக்கு வரணும்னா இப்ப ஒவ்வொரு படிய தாண்டி 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 நீங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்தாதான் இது ஆண்டோடைய பாத்துல உட்கார. அப்படியாக நம்மை நடத்துறதும் அநேக வேளையில அப்படியாக இருக்கும். அந்த வேளையில கிதியோனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்ப அநேக நேரம் நம்ம தியானித்து இருக்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். எப்படியாக அவன் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தார். நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன். அவன் பாருங்க எப்படி அவனை ஒரு பாத்திரமாக கர்த்தர் அவனை இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக விடுதலையா. இஸ்ரவேல் அந்த நாட்களிலே எப்படி இருந்ததுன்னு சொல்லும் போது அடிமைகளாக இருந்தார்கள். இந்த கானானிய ஜனங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனை என்று சொல்லும்போது இவங்க வயல்ல விதைச்சி அந்த அறுவடைக்கு வர்ற நேரம் அவங்க பெலிஸ்தர் கானானிய எல்லாம் அறுவடை செய்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாத்திரம் யுத்தம் செய்வாங்க. பொல்லாத ஜனங்கள் அவங்களுக்கு முன்னால நம்ம நிக்கவே முடியாது. வெட்டி போட்டுருவாங்க, கொன்னு போட்டுருவாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் துரத்தி ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்க. பொல்லாத ஜனங்கள். அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாலே இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. குகைக்குள்ள, மலை காடுகளுக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிடும். அப்படியா நெருக்கமாக இருந்தது. நெருக்கமான சூழ்நிலையில ஒரு நாளிலே அங்கே இந்த அருமையான இந்த மகன் கிதியோன் என்ன செய்யறான், வயல்ல கொஞ்சம் விதைச்சிருக்கான், கோதுமை விதைச்சிருக்கான். அதை எப்படியாச்சும் இந்த விதைச்சு விளைஞ்சிருக்குன்னு பார்த்தா வந்துருவாங்க அந்த மீதியானர். அதுக்கு முன்னால வேகமா என்ன பண்ணுகிறான், அத அவங்க கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக என்ன பண்ணா, போர் அடிச்சு அந்த தானியத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். கலவரம் இன்னைக்கு பாருங்க, ஊரெல்லாம் இன்னைக்கு அநேகர் பயந்து ஒளிந்து கொண்டாங்க. அவரு ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒளிந்து கொண்டாங்க, வெளியே வர வேண்டாங்க. இங்க தைரியமா ஒரு சிலர் புறப்பட்டு வெளியே வந்திருக்கிறீங்க. கத்தருக்கு வெளியே வீட்லயே சொல்லிருப்பாங்க, போகாதீங்க, ஏன் போகாதீங்க, ஏன் போறீங்க, இன்னைக்கு போகாதீங்க சொன்னாங்களா இல்லையா? ஊரே கலவரமா கிடக்கு, நீ என்னத்துக்கு இப்ப போற? பாருங்க இந்த மனுஷன் அந்த சூழ்நிலை பார்த்தா பயங்கரமான ஒரு யுத்தம், தேசத்துல யுத்தம். பயந்து போய் வேகமா அந்த கொஞ்சம் கோதுமை வேணுமே என்று சொல்லி குடும்பத்துக்காக அத போரடித்து கொண்டு இருக்கிறார். அப்ப பாருங்க ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடக்குது. கர்த்தருடைய திட்டம் நம்ம மேல எப்பொழுது நன்மைக்காகவே இருக்கும். அல்லையா? இங்க நெருக்கத்துல இருக்கும்போது, உங்களை சத்துரு கையில அடிமையா இருக்கும்போது அப்படியே சாவட்டும்னு நச்சு போட்டுன்னு விட மாட்டாரு. கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார் விடுதலை. அப்ப என்ன சந்திக்கிற அது படிப்படியாக வருகிறதா நான் சொல்லுகிறேன். ஒரு தூதன் அனுப்புகிறார். முதல்ல தூதன் என்ன பண்ணுகிறான் என்று சொல்லும் போது, அங்கே ஒரு மரம் இருக்கு, கர்வாலி மரம். அது கீழே உட்கார்ந்துட்டாரு. அப்படி உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதை பாக்குறாரு. இப்போ அவனுக்குள்ள கர்த்தர் எப்படி ரட்சிப்பை கொடுக்கிறது என்று சொல்லி ஒரு கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த கிதியோன் பாக்குற எவ்வளவு தைரியமா, ஜனம் எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டு இவன் வந்திருக்கிறான், சரி வேலையில இவன் உண்மை உள்ளவன், நம்ம சொன்னதை செய்வான் என்று சொல்லி நம்பிக்கையோட அவனை தேடி வருகிறான். கர்த்தருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? என்ன நெருக்கம் வந்தாலும் இது தான் கடமையை செய்வானா என்று சொல்லி, அப்ப இவன் தான் இந்த இஸ்ரவேலை ரட்சிக்க சரியான ஆள் என்று சொல்லி அவனை தெரிந்து கொள்கிறான். அப்போ நமக்குள்ளே அந்த உண்மை இருக்கணும். என்ன நெருக்கம் வந்தாலும் இது கர்த்தர் மேல அன்பு குறையுதா? போராட்டம் வந்தாலும் அன்பு குறைஞ்சிருதா?
இன்னைக்கு கையில இதே இல்ல, துட்டே இல்ல. ஆண்டவரை என்ன பண்ணுறோம்? நடந்தே வர வேண்டியிருக்கு. ஆட்டோக்கே காசு இல்லையே. எப்படியா நடந்துனாச்சும் நான் போவேன் அப்படின்ட்டு, எவ்வளவு நெருக்கத்துலயும் நான் போவேன் அப்படின்ட்டு வரும்போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். உங்க குடும்பத்துல உங்களை தெரிந்து கொள்வார். குடும்பத்துல முதல்ல ஒருத்தரை தெரிந்து கொள்வார். அவங்கதான் எழுந்து நின்று திறப்பின் வாயில நின்று போரடித்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும். எல்லாரையும் 10 பேரையும் ஒன்னா எடுத்து பயன்படுத்த மாட்டாரு. உங்க குடும்பத்துல முதல்ல ஒருவரை தெரிந்து கொண்ட அது நீங்களா இருப்பீர்கள் என்ற நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்க முழங்கால முடக்க 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 குடும்பத்திலே உள்ள எல்லா தீமையும் அகன்று போகும். குடும்பத்திலே யாரும் ரட்சிக்கப்படுவார். பாருங்க, என்ன ஒரு பெரிய ஒரு இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக கர்த்தர் இங்கே உருவாக்குறத. அப்ப அந்த உட்கார்ந்தார் என்று சொல்லும்போது பாருங்க, 24ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்தார். ரொம்ப நேரம், 1 hour ஆயிருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த உண்மையை அவர் காண வேண்டும். பாருங்க, அப்புறமா அவர் சொல்றாரு, அழைக்கிறார். அடுத்த 2வது அழைப்பு அங்கே பார்க்கிறோம். 12ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் வரும்போது அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. தூதனானவர், மற்றபடி தூதன் வந்தான், காபிரியேல் வந்தான், காபிரியேல் போனான் அப்படின்னு இருக்கும், சொன்னான் அப்படின்னு இருக்கும். தூதனானவர் என்று சொல்லும்போது அது கிறிஸ்துவை குறிக்கிறது. வாசிங்க. தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பாருங்க, பராக்கிரமசாலியேன்னு சொல்லும்போது அவன் செய்ய போற காரியங்களை, கர்த்தருடைய திட்டத்தை அவனுக்குள்ளே நிறைவேறுகிறத காண்கிறான். கர்த்தர் சில காரியங்களை அவனை பராக்கிரமசாலியா பயன்படுத்த போறாரு. அத முன்குறித்து அவர் அதை பேசு. பராக்கிரமசாலியே சொல்லுற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். உன்னோடு இருக்கிறார். முதல்ல அவன் அறியல அத, கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர்னோடு நீ இப்ப நீ தெரிந்து கொள்ளப்பட்டவளா, இன்றைக்கு இந்த வசனத்தை வார்த்தை கேட்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்டவளா நீ வந்திருக்கிறபடினாலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற. நீ பராக்கிரமசாலி, நீ கோள இல்ல, நீ தோத்தவ இல்ல, பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். உன் தேசத்தை ரட்சிக்க, உன் ஜனத்தை ரட்சிக்க, உன் குடும்பத்தை ரட்சிக்க நீ பெரிய காரியங்களை செய்ய போகிற. நீ திறப்பின் வாயில நின்று ஜெபிக்க பெரிய காரியங்களை நீ செய்ய போக. அதுக்கு இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க. நான் தோத்து போனவங்க, எல்லாரும் மிதிச்சுட்டு போறாங்க, எல்லாரும் என்ன துப்பிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறியா? சிலுவையை நோக்கி அப்படி தாழ்வு மனப்பான்மை வரும்போது சிலுவையை தான் நோக்கி பார்க்கணும். இயேசு முகத்துல துப்பல, அதை விடையா நீ அதிக நிந்தைய பாடுகளை சகிச்சிருக்க இல்ல, வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிட்ட, அதை விடையா நீ நிந்த அவமானம் அடைஞ்சிருக்க இல்ல. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உன் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் எடுத்து போடுவார். என்னால என்ன முடியும் அப்படின்னு நினைக்காது. உன்னாலே எல்லாம் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தர் மேம்பட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால ஒன்னும் செய்ய முடியல, சிலுவையை நோக்கிப்பார். அங்க இருந்து எல்லா நன்மைகளும் கர்த்தர்னோடு கூட இருக்கு. சோர்ந்து போற வேலையில நான் சிலுவையை தான் நோக்கி பார்ப்பேன். வாழ்க்கை அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன். அப்படிதான் நான் தெம்ப பெற்றுக்கொள்வேன், அப்படிதான் பலனை புது பலனை பெற்றுக்கொள்ளுவேன். அப்படியா சிலுவையை பார்த்து அப்படி பாதங்கள்ல முகத்தை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியா காத்திருக்கிறான வேளையில கர்த்தர் ஒரு புது பலனை தருவார்கள். அல்லேலூயா. அப்படிதான் பலனை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் கூட இருக்கிறத அங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அவன் சொல்லுகிறான், எனக்கு என்ன இருக்கு, நான் ரொம்ப சின்ன பையன், என் குடும்பம் சின்னது, என் கோத்திரம் சின்னது, நான் அதுலயே நான் ரொம்ப எங்க குடும்பத்திலே அற்பமா நினைக்கப்பட்டேன். இன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? குடும்பத்துல அற்பமா நம்ம நினைக்கப்படுது அநேகரால இல்ல. அது விவரமா பேச அப்படியே வேகமா நான் கடந்து போகிறேன்.
அப்போ இன்றைக்கு அந்த தாழ்மை நமக்குள்ள வேணும். ஆனா தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. கர்த்தர் முன்பு தாழ்த்தணும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? கர்த்தர் முன்னால தாழ்த்த தெரியணும், ஆனா அதே வேளையில இந்த தாழ்வு மனப்பான்மை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது என்னால எல்லாம் முடியும். மலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து மலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த அந்த தெய்வீக வல்லமை நமக்குள்ள இருக்கணும். பாருங்க ஏன் அப்படி சொல்கிறார் சொல்லும்போது, ஆண்டவர் எங்களை கைவிட்டார், மீதியான் கையில ஒப்பு கொடுத்தாரு. இப்ப என்ன அற்புதம் என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்கல. 14ஆம் வசனம் வாசிக்கும். 14. அப்பொழுது கர்த்தர் நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை நீ மீதியானி என் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதுக்குள்ளதான் அந்த அவனுடைய பராக்கிரமம். நான் உன்னை அனுப்புறேன். அப்ப கர்த்தர் அனுப்பும் போது அதுக்கு தேவையான வல்லமையும் பராக்கிரமத்தையும் அவர் தருவார். என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுங்க. நான் ஒரு சின்ன குடும்பங்க. எங்க குடும்பத்துல அற்பமா நினைக்கப்பட்டவங்க, அப்படிதாங்க, எல்லாத்தையும் இழந்தவாதான். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் என்னை யாரு போ சொல்றாரு, யுத்தத்துக்கு போ சொல்றாரு, என்னை யாரு ஜபத்துக்கு அனுப்புனாரு, என்னை யாரு முழங்கால் போட சொன்னாரு, என்னை யார் திறப்பின் வாயில நிக்க சொன்னார், அவர் என்ன அனுப்புனார். அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க முழங்கால் போட்டேன். அப்போ இன்னைக்கு யுத்தம் நம்ம போர் களத்துல பண்ணலாம், முழங்கால் நின்னு பண்றோம் இல்லையா? அதை யார் நமக்கு போட சொன்னார், முழங்கால் போட சொன்னார்? அவராலே எல்லாம் முடியும். அவர் நீ முழங்கால் போட்டவுடனே நீ கேக்குறதெல்லாம் அவர் செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போனீங்களா? ஜெபத்துல சோர்ந்து போனீங்களா? ஒன்னும் நடக்கலையே, நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே, நான் கேட்ட மாதிரி நடக்கலையே, சோர்ந்து போனீங்களா? இல்லை இல்லை, சோர்ந்து போகாது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதுக்குள்ளதான் பராக்கிரமம் அங்க இருந்துதான் புறப்பட்டு வருகிறது. பாருங்க, இப்படியாக அது மாத்திரம் இல்ல சொல்லுகிறாரு. 16 சொல்லு வாசிங்க. அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றான். பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய காரியம். பாருங்க, நான் உன்னை அனுப்புற நான் அல்லவான்னு சொன்னாரு. அப்ப சொல்லுற நீ நான் அனுப்பும்போது போகும்போது நான் உன்னோட கூட இருப்பேன் என்கிற. அதுதான் அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கு. கர்த்தர் நம்மோட இருக்கும்போதுதான் நம்ம வல்லம். அப்படி சித்தத்தின்படி போனோம். நீ அனுப்புற நான் அல்லவா. இப்ப பாருங்க, நான் உன் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறேன், உன் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறேன். யுத்தம் செய்யும் போகும்போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஜெபிக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ வேத வாசிக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ வேத வார்த்தையில தியானிக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஊழியம் செய்ய போகும்போது நான் உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னை அனுப்புற நான் அல்லவா. நீ என்ன பண்ண, சத்துருவ ஒரே மனுஷனை முறியடிக்கும். அது கடற்கரை மணலை போல இருக்கு கூட்டம். அங்க ஒரு மனுஷன் அப்படி செய்தாரா இல்லையா ஆண்டவர்? இல்லையா? ஒரே மனுஷனை முறியடிக்கிற போல முறியடிச்சு பெரிய வெற்றியை கர்த்தர் அன்றைக்கு கொடுத்தார். பாருங்க, முதல்ல இந்த அழைப்பு அவனுடைய மனசுக்குள்ள கர்த்தனோட இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். பாருங்க, அப்புறமா அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்துல அந்த யுத்தத்தை செய்ய தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். சந்தேகத்தோடு நம்ம எதையுமே அவிசுவாசத்தோடு செய்ய முற்படக்கூடாது. அல்ல கடமைக்காக வேதம் வாசிக்கணும்னு சொல்லி இருக்காங்க, அதனால வேதம் இல்ல இல்ல, வாஞ்சையோடு பாருங்க தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஆயத்தம் ஒரு நாளும் தேவையா இருக்கிற. பாருங்க, அந்த அவிசுவாசத்தோட நம்ம எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. அவிசுவாசத்தோட இருந்து கத்தர்கண்டு எதையும் சாதிக்க முடியாது. அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம், இது கத்தர் தானே, கத்தருடைய வசனம் தானா என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகிறது. அப்போ பாருங்க, நீங்க தேவன் தானா, நீங்க தேவன் தூதன் தானா? நான் என்ன பண்ணுகிறேன், ஒரு வெள்ளாட்டி குட்டியை நான் சமைச்சு கொண்டு வருவேன், நான் பலி காணிக்க கொண்டு வருவேன், நீங்க அதை அங்கீகரித்துக் கொள்ளணும். அப்பதான்
நான் நீங்க தேவன் நினைப்பேன். இல்ல சும்மா ஏதோ ஒரு ஆள் உட்கார்ந்து சொன்னா நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுகிறான், ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தி சமைச்சு என்ன பண்ணுகிறான், அந்த அவர்கிட்ட கொண்டு வருகிறான். அந்த தூதன் அது வரைக்கும் இருக்கிறார். அதான் முதல்ல சொன்னேன் உட்கார்ந்தாருன்னு. அவர் இங்க கொஞ்ச நேரம் இருக்கணும்னு டிசைட் பண்ணி வந்துட்டார். நின்னுகிட்டே இல்லாம உட்கார்ந்து, அதான் நான் சொன்னேன் 1 hour ஆயிருக்கும் அந்த இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர. அப்போ அவர் சொல்லுகிறாரு, நீ அத கற்பாறை மேல வையின்னு சொல்லிட்ட. நான் அவர் அதை தொட்டே பார்க்கல. கற்பாறை மேல வைத்து ஆணத்தை அது மேல ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். 20ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்ன பண்ண, தூதன் கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. அது கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து பாருங்க. அந்த வேளையில அவனுடைய சந்தேகம் அவிசுவாசம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட பாருங்க. கர்த்தர் எப்படியாக அவனை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு நேராக அதை அவன் இருதயத்தை திருப்புகிறான். அவ்வளவு நேரம் உலகப்பிரமான ஒரு காரியத்துக்காக தான் அவன் யுத்தம் செய்து கொண்டிருந்தான். இந்த கொஞ்சம் கோதுமை அது எப்படியா வீட்டுக்கு கொண்டு போயிடணும். கர்த்தர் மேல அவனுக்கு அப்படி பூரண நம்பிக்கை இருந்த மாதிரி இல்ல. இன்னும் அற்புதம் ஒண்ணும் நடக்கல ஆண்டவரே, நாங்க அடிமைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கற்பாறையில இருந்து அக்கினி எழும்பி அதை பட்சித்ததோ, அப்பொழுதே அவனுடைய இருதயத்துல அக்கினி கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. என்னாலும் பாக்குற பாறை, அவன் தினம் வேலை செய்யற வயல் பக்கம் ஒரு பாறை இருக்கு, அவ்வளவுதான். என்னாலும் பாப்பான். இன்னைக்கு ஆச்சரியம் என்ன, அந்த பாறையில இருந்து அக்கினி எழும்பி தான் கொண்டு வச்ச அந்த பலியை அப்படியே பட்சித்து போட்டது. தூதன் மறைந்து போனான். அப்போ அவன் என்ன சொல்ல, ஐயோ நான் தேவனை முகமுகமா நான் பார்த்தேன் என்று சொல்லி பயந்து, ஐயோ நான் செத்துருவேனே. அப்ப கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேக்குது, நீ பயப்படாத, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் என்று சொல்லி யெகோவா ஷாலோம் என்று சொல்லி நான் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, அங்கே 24 பார்த்தீங்கன்னா இங்கேயோ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். பாருங்க, படிப்படியாக அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி ஒரு இருதயம் ஆயத்தப்பட்டு வருகிறது பார்க்கிறோம். கர்த்தர் பாத்திரமா பயன்படுத்தணும். அவனுடைய இருதயம் அப்படியாக ஆயத்தமாக பலப்பட, விசுவாசத்துல நீ பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவிசுவாசம் நீங்குது பார்த்தோம். கர்த்தர் தான் அறிந்து கொண்டான். அப்புறம் கர்த்தருக்கு நீ ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிற. இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அந்த வாக்கு தத்துவம் நம்ம ஆறுதல், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் என்று சொல்லி ஒரு அருமையான வாக்கு தத்துவம். அல்லையா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியா பேசுவோம். உடனே என்ன பண்ண, அதோட உடல கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியாது. ஒரு பலிபீடத்தை உடனே கட்டுறான். அப்பதான் பலியிட்டு இருக்கிறான். இங்க இன்னொரு பலிபீடம் கட்டி, பலிபீடம் கட்டினா பலியிட்டு இருப்பான்னு நம்ம அதை அறிந்து. அதுக்கு என்ன பேரா, யெகோவா ஷாலோம் என்று சொல்லி சமாதானம்னு எனக்கு சொன்னாரே. அந்த சமாதானத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறத, இருதயத்துல ஏற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் தருகிற அந்த சமாதானத்தை எப்பொழுது நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொண்டவர்களாகவே வாழ வேண்டும். இன்னைக்கு சமாதானம் தந்திருக்காரா, அது போதும் என் வாழ்க்கையில என்று சொல்லி கர்த்தருக்கு துதி சொல்ல. ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு கட்டம் தாண்டி வரும்போதும் கர்த்தருக்கு துதி சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள. பலிபீடம் என்று சொல்லும் போது அவரை சந்திக்கிறோம். இன்றைக்கு பலிபீடம் நம்ம கட்டுவதில்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் முழங்கால் போட்டு அவரை சந்தித்து அவருடைய நன்மைகளை புதுப்பித்துக் கொண்டு அவருக்கு நன்றி சொல்லும்படியாக நான் அழைக்கப்படும். என்னைக்கோ நான் செத்துருக்கணும். ஆனா அவன் சொல்லுறான், நான் ஆண்டவர் பார்த்த உடனே செத்துருந்துருக்கான். ஆனா அவர் என்ன சாகடிக்கல, எனக்கு சமாதானத்தை தந்தாரு. இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம அடிஞ்சு போயிருக்கணும். ஆனா அவர் என்ன இன்னும் சாவடிக்கல, எனக்கு சமாதானத்தை தந்த அவர் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் இன்றைய வாழ்க்கையில சமாதானத்தை தந்திருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லி நம்ம ஆயத்தப்படும். கர்த்தருடைய கரத்துல
நம்ம குடும்பத்துக்கு ரட்சகனா திறப்பின் வாயில நிக்கும்படியா நம்ம கர்த்தர் அழைத்திருப்பாருங்க. நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா, அப்படி அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா. அவருடைய அழைப்ப நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லும் போது பிள்ளையா என்ன அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா. எவ்வளவு பேர் நன்மை பெற்றாங்க, இன்னைக்கு வரக்கானுமே. சில அற்புதத்துக்கு மாத்திரம் வந்து உட்கார்ந்து அற்புதத்தை பெற்று போயிடுவாங்க, அப்புறம் போன்லயே ஜோம் பண்ணிக்கிடுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம கர்த்தருக்கு முற்றிலுமா அர்ப்பணித்து வர வேண்டும் போது அப்பதான் குடும்பத்துக்கு நம்மை பாத்திரமாக பயன்படுத்துவா. யெகோவா ஷாலோம். இந்த சகோதரி அங்க இருந்து ஓடி வந்திருக்கு. யெகோவா ஷாலோம் நன்றி சொல்லும் போது அடுத்த படிக்கு இந்த வீட்டுல ஒரு 60 படி இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு படிய தாண்டி அப்படியே மேல வர்றது போல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா. நன்றி சொல்ல மறந்துடாதீங்க ஆண்டவருக்கு, அப்பதான் உங்களை பயன்படுத்துவார். தேசத்துக்கு இப்போ ரட்சிப்பை கொடுக்கணும். கிதியோன் கர்த்தர் கூட இருக்கிறார், இன்னும் ரட்சிப்பு வரல. என்ன ரட்சிப்பு வந்துச்சா? கர்த்தர் நோட இருக்கிறாருன்னு சொல்றாரு. தூதர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ரட்சிப்பு உடனே வந்துச்சா? வரல. ஒரு சுத்திகரிப்பு அங்கே தேவைப்பட்டது அந்த தேசத்துக்கு. அந்த சுத்திகரிப்பை தேசத்தின் அந்த லட்ச ஜனங்கள் வந்து சுத்திகரிப்புக்கு வரல. கிதியோன் மட்டும் திறப்பின் வாயில நின்று அந்த சுத்திகரிப்பை செய்யறான். கர்த்தர் அடுத்தாப்புல சொல்லுறாரு 25ஆம் வசனத்துல பார்க்கும்போது, வாசிங்க 25 வாசிங்க. தகப்பனுக்கு இருக்கிற காளையை 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாதாளின் பைப்பெட்டி தகர்த்து அதில் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. இந்த கற்பாரின் உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் தேவாலய கர்த்தர் ஒரு வழிபடுத்தி கட்டி இந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை வெட்டி போட்ட தோப்புடைய கட்டை விறகு பலியிட கடவாய் என்றார். பாருங்க, அப்போ அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரணும்னா இவ்வளவு தூரம் என்ன அழைச்சிருக்கிறாரு, உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க திறப்பின் வாயில நிக்கிறீங்க, உங்க அவிசுவாசத்தை நீக்கி போட சில காரியங்களை கேட்கறீங்க. ஆண்டவர் சொல்லுற யெகோவா ஷாலோம் துதி சொல்றீங்க. அதோட ரட்சிப்பு வருவதில்லை, சுத்திகரிப்பு தேவை என்று சொன்னேன். இங்க பாருங்க, ஆண்டவர் அதுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அங்க அத உடனே சொல்லல, அந்த ராத்திரியில தான் அவரு சொல்லுவார். ராத்திரி என்ன பண்ணேன், அந்த ஒரு பாகால் பலிபீடம் இருக்கு, ஒரு தோப்பு இருக்கு, எல்லாத்தையும் வெட்டி நொறுக்கி தகர்த்து போட்டுட்டு வந்து நீ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கெட்டு பாங்கான இடத்துல நீ கெட்டு என்று சொல்லு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களுக்கு திறப்பின் வாயில நிற்கும் போது நீ நம்ம குற்றங்களை உணர்ந்தவர்களை, குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருடைய குற்றங்களை உணர்ந்தவர்களை அவங்கள போட்டு அடிச்சு திருத்த வைக்க முடியாது. நம்ம முழங்கால் போட்டு அவங்க செய்த தப்புகளுக்காக திறப்பின் வாயில நின்று அவங்கள சுத்திகரிங்க, அவங்கள மன்னிங்க, அவங்கள கழுவுங்க என்று சொல்லி திறப்பின் வாயில நின்று ஜெபிக்க வேண்டியது அவசியமா. இப்போ அவங்ககிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு தெரியுது, உங்ககிட்ட உங்க வீட்டார்ட்ட என்ன குற்றம் இருக்குன்னு தெரியுது. அவங்ககிட்ட நேரா போய் வழக்காடாதீங்க. நீ இப்படி செய்யற தப்பு அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல தவறு செய்யறவங்க யாருமே தங்க தவற்றை ஒத்துக்க போறது இல்லை. ஆனா அந்த பாவமாக ஆசீர்வாதத்துக்கு தடையா நிக்க கூடாது. நான் திறப்பின் வாயில மோசே என்ன பண்ணா, அந்த ஜனங்களை அழிக்க வந்தாரு ஆண்டவர். விக்கிரகனை செய்ததுனால அழிக்க வந்தாரு. அப்போ ஆண்டவரே நீங்க அழிக்க கூடாது என்று சொல்லி திறப்பின் வாயில நின்று ஜெபம் பண்ணோடனே இந்த அழிவு அப்படியே போயிடுச்சு இல்லையா? அது போல இன்றைக்கு நம்ம அப்படி 6 லட்சம் ஜனங்களுக்கு நம்ம போய் திறப்பின் வாயில நிக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கல. என் குடும்பத்துல உள்ள 5 பேருக்கு நான் திறப்பின் வாயில என்று ஒவ்வொருத்தருடைய குற்றத்தையும் கர்த்தர்ட்ட சொல்லி, ஆண்டவரே தெரியாம இப்படி செஞ்சுட்டாங்க, இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க, இந்த ரத்தத்தால கழுவுங்க. ஒரு சிறு குழந்தை அழுக்காக்கிடுச்சுன்னா ட்ரெஸ் என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் எடுத்து அதை அடிப்பீங்களா? 6 மாசத்துக்கு குழந்தை ட்ரெஸ் அழுக்காக்கிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து கழுவி தொடச்சி நல்ல சுத்தமா வேற ட்ரெஸ் போட்டு
நல்லா அழகா பவுடர் போட்டு படுக்க வச்சிருங்க. திரும்ப அது போட்டு அடிப்பீங்களா? அப்படிதான் அவங்க இன்னும் கத்தருக்குள்ள குழந்தைங்களா இருக்காங்க. அழுக்கு பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற குழந்தைய போல இருக்கிறாங்க குடும்பத்துல. நீங்க ஒரு தாயை போல திறப்பின் வாயில் நிக்க கத்தர் உங்களை பலப்படுத்துவாங்க. அந்த பாவங்களை மன்னிச்சு ஆண்டவரை கழுவிடுங்க. சிலுவைக்குள்ள கொண்டு விடுறேன், நீங்க கழுவுங்க, உடைய ரத்தத்தால கழுவுங்க, அவங்க உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி திறப்பின் வாயில நின்று ஜெபிக்கும் போது கத்தர் உங்க குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய இருதயம் கடினமாய் இருக்கும் என்ற அவங்க செய்யற குற்றங்களை பார்த்து கொண்டு குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். உங்க குடும்பம் சுத்திகரிக்கப்பட போவது எப்போ? உங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட போவது எப்போ? அது கூடாத காரியமாக காணல் நீரை போல உங்களை விட்டு கடந்து போ. நீங்க வாய திறக்காம மனுஷர் முன்பதா, கத்தருக்கு முன்பதா, தேவன் முன்பதா என் குடும்பத்தை சுத்திகரிங்க. என் கணவன்கிட்ட இந்த குற்றம் இருக்கு, என் பிள்ளைகிட்ட இந்த குற்றம் இருக்கு, எங்க மாமியார்ட்ட இந்த குற்றம் இருக்கு. நீங்க திறப்பின் வாயில நின்று அது அவர்களுக்காக முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கத்த அந்த ரட்சிப்புக்கு வாசலை அவரால் திறந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா அது கோட்டை போலியே இருக்கும். அப்போ ஒரு சுத்திகரிப்பு தேவை நம்முடைய வாழ்க்கையில. கத்தர் என்னை பயன்படுத்த, குடும்பத்துக்கு திறப்பின் வாயில நிற்கும்படியா என்னை பயன்படுத்த, தேசத்துக்கு ரட்சிப்பை, குடும்பத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஒரு கத்தர் ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். ஒரு சுத்திகரிப்பு நமக்கு தேவையாய் இருக்கிற கத்தர் என்னோட தான் இருக்கிறாரு. ஆனா தேசத்துக்கு வீட்டுக்கு ஒரு நன்மை வர்றதுக்கு இந்த ஒரு சுத்திகரிப்பு தேவையாய் இருக்கிற பாருங்க. அப்புறமா அவன் ஒரு சோதனை, அந்த தோலை போட்டு சோதனை பண்றான். அப்ப பாருங்க கத்தர் கூட சொன்ன பிறகும் அவன் ஒரு சோதனை பண்ணி அந்த தோலை போட்டு பனி நிறையணும்ங்கிறான். அப்பிறகு தோல்ல இருக்கக்கூடாது, காஞ்சி இருக்கணும், பூமி மட்டும் நனைஞ்சிருக்கணும், இப்படி எல்லாம் கேட்கிறான். 2 வருஷம் கேட்கிறான் பாருங்க. அதுக்கு ஒரு வார்த்தை அவன் கேட்கிறான். பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம், எவ்வளவு அழகாக தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு கிட்ட போகிறான். ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாது இருப்பதாக. போதும், இன்னும் ஒரு விஷயம் சோதனை பண்ண பாருங்க. கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்ம அவர்கிட்ட போகும்போது தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல போக வேண்டியது அவசியமா இருக்கு. இது பார்க்கும்போது எப்பொழுதும் ஒரு இந்த ஆபிரகாம் நின்று லோத்துக்காக ஜெபித்த அந்த ஜெபம் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் பேசுறேன். அதுல அந்த 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 23 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் போதும், சமீபமாய் சேர்ந்து என்று சொல்லி ஒரு வார்த்தை, அந்த சமீபமாய் சேர்ந்த அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நான் குறித்து காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ கர்த்தர்ட்ட இன்னும் சில காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் இன்னும் பூரணப்படல, இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதெல்லாம் நீக்கி போடணும் கர்த்தர். அப்ப நான் என்ன பண்ணுகிறேன்? சமீபமாய் நான் சேருகிறேன், கர்த்தருக்கு சமீபமாய் சேருகிறேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தாழ்மை தேவை. கர்த்தர்ட்ட இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போடணும், இன்னும் கொஞ்சம் தாழ்மை தேவை, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் தேவை. கர்த்தர்ட்ட போறதுன்னா அதான் அந்த சமீபமாய் சேர்ந்து என்னை தாழ்த்தி முற்றிலுமா இன்னும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கரத்துக்கு நான் போக வேண்டியதா, சமூகத்துக்கு போக வேண்டியதா அவசியமாக இருக்கு. வாழ்க்கையில இவ்வளவு குறைகள் இல்லையா? ஆபிரகாம் நின்னு பேசிட்டு தான் இருக்கிறாரு கர்த்தர்ட்ட. ஆனா இன்னொரு ஆட்ட கேட்கணும் போது இன்னும் கொஞ்சம் சமீபமாக. இப்ப பாருங்க, நம்ம ஏதோ நமக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னா தூரத்துல இருக்கும்போது பேர் சொல்லி வான்னு கூப்பிடுவோம் இல்லையா? எங்க அம்மா அங்க தூரத்துல இருக்கும்போது வான்னு நான் கூப்பிட மாட்டேன் இல்ல. பக்கத்துல நான் போய் தான் அவங்கள கூடு. எங்க அப்பா இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, அப்பா அங்க வாங்கன்னா நான் கூப்பிட மாட்டேன். நான் பக்கத்துல போய் என்ன சொல்லணும், அத போல
ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவான், கையை கட்டி போக மாட்டான். நான் தான் ஐயான்னு பக்கத்துல நான் தான் போனேன். அப்ப உலக பிரமாரம் ஒரு மனுஷருக்கு அவ்வளவு மரியாதை இந்த உலகத்துல கொடுத்தோம்னா, ஜோதியின் பிதாவுக்கு நான் எவ்வளவு அடங்கி நடக்க வேண்டிய, எவ்வளவு அவங்களை கனப்படுத்துது சும்மா இருக்கு. ஒருத்தங்க முன்னால பெரிய முன்னால் நிக்கும் போது கேஷுவலா அப்படி போவேன் நான் மாட்டேன். இல்ல என்ன அடக்கி உடக்கி நல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா இழுத்து போட்டு ஐயா வாங்க அப்படின்னா இல்லையா, அத போல அது உங்களுக்கு புரியும் என்பது நல்ல அப்படியா சொல்லி ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு அப்புறம் என்னன்னு போங்க, ஐயா வாங்க. நான் அவருக்கு பக்கத்துல போய் சில காரியங்களை கேட்க வேண்டியது அவசியமா. என் பலவீனங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் என்று சொல்லி தாழ்த்தி போகும்போது கர்த்தர் குடும்பங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். நான் தான் எடுத்துட்டேன், நான் தான் பைபிள் வச்சேன், நான் தான் ஜோம் பண்றேன், நான் தான் ஊழியம் செய்யறேனே, எனக்கு அது கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும், இதை கொடுத்துதான் ஆகணும், அதெல்லாம் செல்லாது ஆண்டவர்கிட்ட. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போறேன்னா இன்னும் கொஞ்சம் பரிசு அடைங்கன்னு சொல்லி கர்த்தர் இன்னும் கொஞ்சம் ஒப்பு கொடுத்து வாங்க, எல்லாம் முடியுதுதான் என்று சொல்லி பாருங்க. அப்ப கர்த்தர் கூட இருக்கும்போது பேசுவார் நம்மகிட்ட. அதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்மோட பேசுவார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவே என்று சொல்லி. கிதியோன் பேசினாரா, என்ன அழகா பேசினார்னு சொல்லும்போது அதுக்குள்ள அவருடைய ஆலோசனை வரும். ஒரு முக்கியமான யுத்த களத்துல நிற்கும் போது அவனுக்கு பெரிய ஆலோசனை வருது. அங்கே ஏராளமான ஜனங்கள் யுத்தம் போது வந்து நிக்கிறாங்க, திரளா ஜனங்கள், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் யுத்தத்துக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கா வந்து நிக்கிறாங்க. 20,000 ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு பிடிக்கல 20,000 ஜனங்களை வச்சு யுத்தம் பண்ண இஷ்டம் இல்லை. ஏன்னா நான் உனக்கா யுத்தம் பண்ணி வெற்றியை தருவேன்னு சொல்லி இருக்கிறேன். அப்போ என்ன இஸ்ரேல் என்ன சொல்லுமா, என் கை என்னை ரட்சித்தது என்று சொல்லிடுமா. அதனால என்னன்னே அனுப்பி எப்படி தெரிந்து கொள்ள அழகாக ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்க. தண்ணிகிட்ட கொண்டு போ என்று சொல்லி ஆலோசனை சொல்லி அதை விவரமான சொல்ல விரும்பல இந்த கட்டத்துல. ஏன்னா நீங்க வீட்டுல போய் வாஸ்து பார்த்துங்க, தண்ணியை குடிக்க வச்சு கடைசியில 300 பேரை தேர்ந்தெடுக்கிறேன். 300 பேர். இது கர்த்தர் கூட இருப்பதுல இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்னோட பேசுவாரு, எனக்கு ஆலோசனை சொல்லு. யுத்த களத்துல நான் நிக்கும் போது, நெருக்கமான சூழ்நிலையில இருக்கும்போது அடுத்த நான் என்ன செய்யணும் என்று சொல்லி ஆலோசனை தரும். உங்க வாழ்க்கையில ஆலோசனை கிடைக்குதா? ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் கர்த்தருடைய ஆலோசனை இல்ல. ஒவ்வொரு சின்ன காரியத்துல கூட கர்த்தரை நீங்க நாடுவீங்கன்னா அவர் ஆலோசனை சொல்லும் போது அது கரெக்டா இருக்கும். சின்ன காரியம், நம்ம ஹவுஸ் ஹோல்டு, நம்ம பெண்களா இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம், அப்படியாக சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட்ல நமக்கு என்ன பெரிய காரியங்களா வரும் இல்ல, சின்ன சின்ன டிசிஷன்ஸ். அதுல கர்த்தர் கூடயே இருந்து பேசிட்டே இருப்பாருன்னா உங்க வீடு அப்படியே ஸ்மூதா ஓடுறத உங்களால பார்க்க முடியும். ஹவுஸ் ஹோல்டு எந்த ஹிச்சும் இல்லாம அப்படியே ஸ்மூதா ஓடுறத உங்களால காண முடியும். நான் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் நான் என்னுடைய குடும்பம் ஓடுகிறது. அவருடைய ஆலோசனைக்கு தொனிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ள இருந்து தொனிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஊற்றுக்கண்ணு சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கும்போதுதான் அப்படி பேசுற சத்தம் கேட்க. அதை வச்சு லௌகீக கவலையினால அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஊற்றுக்கண்ணு சுரக்கவே சுரக்க. கர்த்தருடைய ஆலோசனை வரணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க எப்ப டியூன்டா இருக்க, கர்த்தர் பேசுவாரு என்று சொல்லி சின்ன சின்ன காரியம் சொல்லுவாரு. இப்போ ஜோமண்ணுன்னு சொல்லுவாரு, ஜோமண்ணு இப்போ பைபிள் ஆட்சின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்பாடுகள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பாருங்க. கிதியோன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏதோ பெரிய யுத்தக்களம் நினைப்பு வரும். அப்படி இல்லை, உங்க வீட்டுக்குள்ள நீங்க நடமாடும் போது உங்களுக்கு தேவையான காரியத்தை உங்களை சந்திக்க வருகிற ஜனங்களுக்கு நீங்க பேசி ஆலோசனை சொல்ல கர்த்தர் உங்களை
பயன்படுத்துவாரு என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே இப்படியாக அவர் தேவன் கூட பேசி ஆலோசனை சொல்லி என்ன பண்ணார, பயத்தை முதல்ல நீக்கிறாரு. இங்க எப்படி பயம் வருகிறது, அந்த ஆயத்தமாய் வந்து நிக்கிறாங்க யுத்தத்துக்கு. அப்போ ஆண்டவரே சொல்றாரு, அவன் இருதயத்துல பயம் இருந்ததா என்ன தெரியல, ஒருவேளை பயம் இருந்திருந்த கூடும், நீ பயந்தா நீ முதல்ல உன் வேலைக்காரனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுகிற. அப்ப வந்து 2 பேரும் போறாங்க, இவரும் கிதியோனும் இந்த வேலைக்காரன் போறாங்க. அந்த பாளையத்துல மீதியான் பாளையத்துல 2 பேர் பேசிக் கொள்கிறாங்க. பாருங்க, அத கேட்ட உடனே ஒருத்தன் சொல்லுறான், சொப்பனம் கண்டாண்டா ஒரு பெரிய ஒரு வாட்கோதுமை அப்பம், சுடப்பட்ட அந்த வாட்கோதுமை அப்பம் உருண்டு 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 வந்து அப்படியே பாளையத்துல மோதி அப்படியே பாளையம் எல்லாம் நொறுங்கி போச்சு அப்படின்னு. அப்ப அடுத்தவன் சொல்றான், இல்ல இது இன்னைக்கு கிதியோன் வந்து யுத்தம் செய்து இன்றைக்கு முறியடிக்க போறான் நம்மள. அப்ப கேட்டா இவனுக்கு எப்படி இருந்திருக்கும், கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும், சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? அந்த பயத்தை எடுத்து போடும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஏதாவது பயம் இருக்கா? உன் வாழ்க்கையில இதை குறித்தா அது பயம் இருக்குதா? பயம் இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு பயம், ஏதோ ஒரு பயம். என் வாழ்க்கை எப்படி ஆகும், அல்ல இந்த பிரச்சனை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், இந்த மனுஷன் சந்திக்க வரப்போற நான் எப்படி அவங்கள சந்திப்பேன், எனக்கு தெரியாது. இப்படி கோர்ட்ல கேஸ் இருக்கு, எப்படி இதை ஜெயிக்க போறோம் தெரியாது. இந்த நோய் இருக்கு, இதை எப்படி ஜெயிக்க போறோம் நமக்கு தெரியாது, பயம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு மகத்தான வெற்றியை நான் தருவேன், நீ பயப்படாதே. அந்த பயத்தை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு உற்சாகமா போயிருப்பானே இல்லையா, வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி பெரிய ஜெயத்தை தர. அப்ப பாருங்க, இந்த ஒரு ஜெயத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள எப்படி எல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சும்மா கேஷுவலா அப்படி ஓடி போய் ஜெயிக்கலாம்னு நினைக்க, கர்த்தருக்குள்ளே பக்குவமா அப்படி பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருந்த அவருக்காக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு வெற்றியை தருவார், விடுதலையை தருவார், அல்லலியா, ஜெயத்தையும் தருவார், அல்லலியா. அதுக்கு பிறகு அந்த புஸ்தகத்துல நீங்க கடைசி வசனங்கள் பூர்ண சமாதானமா இருந்தது அந்த தேசம் இருந்துச்சு. உங்க குடும்பத்துக்குள்ளே நிச்சயமாக சமாதானத்தை அவர் கட்டளையிடுவாராக, அல்லலியா. பாருங்க, கர்த்தர் நம்முடன் இருக்க வேண்டும். இன்னொரு கருத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். நியாயாதிபதி அதே புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாராக், இங்க ஒரு பாராக் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை, சேனாதிபதியை பார்க்கிறோம், யுத்த வீரனை பார்க்கிறோம். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று. பாருங்க, இங்க தெபொராள் என்று சொல்ல ஒரு தீர்க்கதரிசி, வரம் பெற்றவள், கர்த்தராலே அபிஷேகம் பெற்றவள். அவள் வந்து இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறான். அப்போ இங்கே அவங்க அடிமைத்தனத்திலே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கர்த்தருடைய நேரம் வரும்போது இந்த யாபின் சேனாதிபதியா சிசேராவை கொல்லணும். அவங்கதான் யுத்தத்துக்கு இவங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க. ஆனா எப்படி யாரு போய் ஜெயிக்க தெரியாது. இப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்லுறா, நீ போ, இன்னைக்கு ஆண்டவர் யுத்தத்துக்கு போ சொல்ற, நீ போ, நீ அவங்கள ஜெயிப்ப என்று சொல்லி. அப்போ அந்த பாராக்கு என்ன பண்றா, அவனுக்கு அந்த கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இன்னும் பூரணமா இல்ல, அவன் இன்னும் கர்த்தருடைய வல்லமையில பூர்ணப்படல. அவன் என்ன பண்ணுகிறான், பயப்படுறான் போறதுக்கு. ஐயோ, அவங்க ரொம்ப பராக்கிரமசாலிங்க, நான் எப்படி போவேன் அங்க யுத்தத்துக்கு சொல்லி பயப்படும் போது அவன் சொல்லுகிறான், அந்த அபிஷேகம் பெற்ற தெபொராள், அவ ஒரு பெண், அவளை வந்து நீ வாய கூட, அப்பதான் நான் போவேன் என்று சொல்லுகிறான். அது ஒரு தாழ்மை இல்லையா? அது மாத்திரம் இல்லாம இன்னொரு வசனத்தை காண்பித்து விட்டு அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். அபிஷேகம் பெற்றவர்களோடு நம்ம ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு அவள் மூலமா, அந்த ஐக்கியத்தின் மூலமா நமக்கு வெற்றியை தருவார். இங்க ஒன்றா இணைந்து ஜெபிக்கிறோம். நம்ம வாசிப்போம் 1 சாமுவேல் புஸ்தகத்துல
இங்கே தாவீதை குறித்து பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போ. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேல் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி பாருங்க. இங்க பாருங்க, ஏன் இந்த வசனம் வாசித்தோம் நம்ம? இப்ப பாருங்க, தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாமுவேல் தீர்க்கதரிசி தான் வந்து அவன் சிறுவனாய் இருந்த போது அவனை அபிஷேகிக்கிறார். அவன் வாழ்க்கையில பயங்கர போராட்டம். தாவீதுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ராஜாவை வரப்போகிறான். வாழ்க்கையில அத்தனை போராட்டம். சாமுவேல்கிட்ட ஓடுறான் பாருங்க. அதனால ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபிக்கிறதுல தவறே இல்லை, ஐக்கியம் வைத்துக் கொள்கிறதுல தவறே இல்லை. நம்ம அனைவரில் பலவீனமா இருக்கும்போது நமக்கு யாராவது ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அங்க ஒருத்தர் இருந்தாரு, நீங்க ஊழி காட்டு போனா நீங்களும் உங்க தலையில கை வச்சு ஜோம் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது நல்லதுதான். நம்ம தலையில உத்தரம் இல்லைன்னா நம்மளே வச்சுக்கலாம். ஊழியக்காரங்க இருந்தா தேடி போலாம். இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்கள் இல்லையா ஐக்கியம், ஒருவருக்காக ஒரு ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்ம ஐக்கியத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால ஒருமனப்பட்டு அவங்க கூடியிருந்த போது ஆவியானவர் அங்கே இறங்கினார். என் பவுல் சீலா எல்லாம் தனித்தனியா இருக்கும்போது அங்கங்க ஏன் அபிஷேகம் பண்ணல? இவருக்கு மத்தேயுக்கு ஒரு இடத்துல அபிஷேகம், பேருக்கு ஒரு இடத்துல அபிஷேகம், யோவானுக்கு ஒரு அப்படியே அபிஷேகம் தெரியல. ஒருமனப்பட்டவர்கள் இருந்த போது கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி விடுதலையை அவங்க ஊழியத்தை செய்ய அவங்களே ஆயத்தப்பட்டு பாருங்க. இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, அந்த இடத்துல யுத்தத்துக்கு தெபோராளை அழைத்து கொண்டு அந்த பாராக்கு போனா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளோட இருக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், நமக்கு ஒரு நம்ம பலப்படுத்தும். அதனால ஆண்டவர் 2 பேரா ஊழியத்துக்கு போகும்போது கூட ஒருத்தங்க அபிஷேகம் பெற்றவங்க வந்தாங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது பெரிய ஆசீர்வாதமா விடுதலையாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். தாவீதை குறித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அது வாசிப்போம். 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அந்த சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினார். இதான் கவனிக்கணும். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். எண்ணெயில இருந்து கூட இருந்தாரா? இந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய கூட இருப்பாரு. அல்லையா? அபிஷேகம் வந்து இறங்கி அந்நாள்ல இருந்து கூடவே இருந்தாரா? அல்லையா? கர்த்தரினோடு கூட இருக்கிறான்றதுக்கு அது ஒரு நிச்சயமான அடையாளம். நான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன் என்றார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கர்த்தர் கூட இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில் கூடயே இருக்கு. அவன் அபிஷேகம் பெற்றதான். ஆனா அவனை விட வயது முதிர்ந்த, அனுபவத்திலே முதிர்ந்த, ஊழியத்திலே முதிர்ந்த இந்த சாமுவேலை நோக்கி ஓடுகிறார். அந்த மனதில் எத்தனையோ காரியங்கள். அதெல்லாம் யார்ட்டையும் அவங்க அம்மாட்ட ஓடி போய் சொன்னான்னா, அப்பாட்ட ஓடி போய் சொன்னான், அண்ணன்ட்ட சொன்னானா, அண்ணன் இப்படி ஈட்டி வச்சு குத்த வந்துட்டான் என்ன சவுல் சொன்னானா? இல்ல, அவர் ஊழியக்காரன்ட்ட போய் சொல்லுகிறார். சவுல் தனக்கு செய்ததை எல்லாம் சொன்ன, என்னெல்லாம் செஞ்சான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க அந்த தேவனுடைய ஐக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். 2 பேர் ஒருமனப்பட்டு இருக்கும்போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே நடுவிலே இருக்கிறார். அதனால இந்த பாருங்க, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஓடி போய் தம் பாரங்களை எல்லாம் சொல்லுகிறான். அதுக்கு பிறகு அவன் பயந்த மாதிரி இல்ல, 2 வாரமா சேர்ந்து போய் அந்த நாயோதியிலே அங்கே தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தாவீது அப்பதான் பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவரு நீங்க நினைச்ச ஒரு சின்ன விசுவாசி, சாமுவேல் வந்து பெரிய விசுவாசி. அப்போ அவன்கிட்ட போய் சொல்லும் போது அவனுக்கு பெரிய ஆறுதல் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, சின்ன விசுவாசி பெரிய விசுவாசின்னு சொல்லு. நம்ம போன வாரம் கூட நம்ம அதை தியானித்தோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல அங்கே பேதுரு வந்து சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. 2 பக்கம் சங்கிலி போட்டு
கட்டி ரெண்டு, இந்த பக்கம் ஒரு சேவன் அந்த பக்கம் ஒரு சேவன் சங்கிலியோட கட்டி இருக்கு. ஏன்னா எந்திரிச்சு ஓடக்கூடாது இல்ல ராத்திரின்னு. நான் முந்தி ஒரு ஆட்ட அப்படி எந்திரிச்சு எல்லாம் போய் விடுதலை ஆகி தேவாலயத்துல போய் நின்று பிரசவம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் எப்படி போறானுங்க வெளியே அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு கட்டி வச்சிருக்கு. காலையில விடிஞ்சா என்ன பண்ணும், பேதுருவ பட்டயத்தால கொல்ல போறான். அப்ப என்ன பண்ணுகிறாங்க, 12ஆம் 5ஆம் வசனம் வச்சீங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக இதுக்கு தான் ஐக்கியம் வேணும் என்று சொல்லு. சபையார் எல்லாரும் அவனால ஜெபிக்க முடியல அந்த சூழ்நிலையில். இரவு வேளையில அவனால ஜெபிக்க முடியல. சேவர் அவனை பாதுகாத்து சங்கிலியோட கட்டி பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்ப யார் ஜெபிச்சாங்களா, ஐக்கியத்துல அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. இல்ல ஐக்கியம் வேணுமா, நேரு வரமாட்டாங்க ஐக்கியம். சபையில ஒரு அம்மா கூடுறேன் சர்ச்சில், நாங்க வீட்டுல ஜெபிச்சுக்கிறோம், நாங்க வீட்லயே உட்காந்து ஜெபிச்சுக்கிறோம். நல்லது, ஜெபிச்சிங்கன்னா சரி. 10ல இருந்து 1 வரைக்கும் உட்காந்து ஜெபிச்சிருவீங்களா வீட்டுல? நான் சேலஞ்சு பண்றேன் இன்னைக்கு, சேலஞ்சு பண்றேன் உங்களை. 3 மணி நேரம் உட்காந்துருவீங்களா? உட்காந்தீங்கன்னா நல்லது, அங்கேயே இருங்க, அங்கேயே இருந்து ஜெபிங்க. நமக்கு ஐக்கியம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தேவைப்படுகிறதாயிடும். நான் சொல்லுவேன், மொத்தம் 6 நாள் இருக்குல்ல, 6 நாள் ஜெபிங்க, 1 நாள் வாங்க ஐக்கியம். இல்ல இன்னைக்கு வேலைக்காரி வர்ற பாருங்க, அப்ப வேலைக்காரி வந்தா நீ 3 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? அவ பின்னால் தானே ஓடுவ. இதை அது நல்லா இல்ல, இது சாக்கு போக்கு. கர்த்தர் என்னோட கூட இருக்கணும்னா நான் ஐக்கியத்தோடு சேர்ந்து இணைந்து நான் ஜெபிக்க இன்றைக்கு அழைக்கப்படும். அபிஷேகம் பெற்றவர்களோடு இணைந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த வாராகணி தெபோராளுக்கு, நீ வா என் கூட யுத்தத்துக்கு வா. நான் சற்று யோசித்து பார்த்தேன் காலையில், இந்த தெபோராள் எப்படி போயிருப்பா யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே என் கண்களில அதை நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன் இதயத்தில். அவ தைரியமா எந்திரிச்சு போனேன் இல்லையா, அது கர்த்தருடைய பிரசன்னம் அவளோட கூட போச்சு. தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தீர்க்கதரிசியின் புத்திரர் வீடு கட்ட புறப்பட்டு போறாங்க யோர்தான் பக்கம். அத முதல்ல சொல்லி உத்தரவு வாங்குறாங்க தீர்க்கதரிசிட்ட, எலிசா தீர்க்கதரிசிட்ட. நாங்க போலாமா, நாங்க வீடு கட்டிக்கலாமா, இங்க ரொம்ப நெருக்கமா இருக்கு, நாங்க யோர்தான் பக்கத்துல போய் வீடு கட்டிக்கிறோம். சரி போயிட்டு வாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ண, ஐயா நீங்களே எங்க கூட வாங்க. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எத்தனை நன்மையானது. உங்க வாழ்க்கையில அவங்க உங்களுக்காக பரிதபித்து பேசுவாங்க. உங்க அண்ணன் உனக்கு பரிதபித்து பேசுவானா? மாட்டான். அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியக்காரர் உங்களுக்காக இரவும் பகலும் பரிந்து பேசுவார். உங்களை நேசிக்கிறவங்க, கூட பிறந்தவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்களே. எது அவளுக்கு கொஞ்சம் கூட சம்பாத்தியம் வந்துருச்சு, நகை வாங்கிட்டான்னா அக்கா கறி என்ன பண்ணுவா, நாத்தனார் கறி பொறாமையாப்பா. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க உங்களை ஆசீர்வதிப்பா. இன்னும் நீ பெருகு, இன்னும் நீ பெருகு, இன்னும் நீ வாழ்ந்து சோமாய். ஐயா நீங்க வாங்க என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் அந்த தீர்க்கதரிசி கூட்டு போறாங்க. அவர் போய் என்ன பண்ணிருப்பாரு, சும்மாதான் இருந்திருப்பாரு. அங்க அவங்க மரம் வெட்டி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஓங்கி வீசும்போது அந்த கோடாலி அந்த கணம் என்ன பண்ணிச்சு, தண்ணியில விழுந்துச்சு. உடனே அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு, ஐயா நான் இரவெல்லாம் வாங்கிட்டு வரேன், அந்த கோடாலி உள்ள விழுந்துருச்சு அப்படிங்கும் போது எந்த இடத்துல உடனே எந்திரிச்சு வர்றாரு பாருங்க. கூட தேவனுடைய பிள்ளைகள் இப்படி அன்பு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதுன்னு. ஐயா விழுந்துருச்சு அப்படின்னு இரவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எந்திரிச்சு போய் பக்கத்துல நின்று, எங்க விழுந்துச்சு காட்டு அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் விழுந்துச்சு. அப்ப என்ன பண்ணுற, கொம்பை வெட்டி அதுக்கு அந்த இடத்துல போடுறான். போட்ட உடனே அந்த இரும்பு கோடாலி அப்படியே மேல மறந்து. அல்லலியா, கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்த. அல்லலியா, சாபா நகராபா நகரா. உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது, எந்த இழப்பும் நேரிடாது.
உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே ஐக்கியங்களிலே ஒன்றாய் இணைந்து உங்க ஜெபங்களை நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க ஜெப குறிப்புகளை தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் பெறும், நஷ்டம் எல்லாம் லாபமாயினார். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தனோடு கூட இருப்பார். உங்களால ஒரு தைரியமா கம்பீரமாக வாழ முடியும். பாருங்க, கடைசியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முதல் நான் வைக்க வரும்போது பாருங்க, இது அபிஷேகம் பெற்ற தாவீது. அவனுக்குள்ளே ஒரு பெரிய வல்லமை இருந்தது, அபிஷேகம் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, தேவன் மேல ஒரு வைராக்கியமான ஒரு அன்பு மரியாதை இருந்தது. கோலியாத் வந்து நின்று தூஷிக்கிறான், நிந்திக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. அவனுக்கு ரொம்ப கோபம் இருந்தது. என்ன இந்த ஜனங்கள், கர்த்தரே இல்லாத இந்த ஜனங்கள் வந்து நம்முடைய ஜனங்கள் இப்படியா நிந்திக்கிறா, நம்முடைய தேவனை நிந்திக்கிறான், இவங்கெல்லாம் கேட்டு சும்மா இருக்கிறாங்களே, அவனுக்கு ரத்த கொதிக்க, நான் போறேன் யுத்தத்துக்கு. எல்லாரும் சொல்ல, நீ சின்னவன், நீ போக முடியாது என்று சொல்லு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் கடைசியில போறது எப்படி, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். 45:17-45 வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னத்துக்கு வருகிறாய்? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்திலே. பாருங்க, அப்போ எடுத்துக்கொண்டு போனது கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுற, மகத்தான வெற்றியை தருகிறார், மகத்தான வெற்றியை தருகிறார். கர்த்தரை கூட்டிக்கிட்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்கும். இல்லையா? உலக பிரகாரமா உனக்கு அந்தஸ்து இருக்காது, உலக பிரகாரமான உனக்கு பணம், பொருள், பொண்ணு, ஆள் பலம் அதெல்லாம் இல்லாம இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திலே போகும்போது எந்த இடத்துல நீ நிக்கிறாயோ அதே இடத்துல உனக்கு வெற்றியை தருவார். அந்த வெற்றி வெறும் வெற்றியா, ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாங்க கர்த்தர். ஏன்னா பெலிஸ்தர் கையிலே அடிமைகளாக போக வேண்டிய கட்டம். அந்த கோலியாத்து ஜெயிச்சுட்டான்னு என்ன பண்ணணும், இவங்க எல்லாம் அவங்களுக்கு அடிமைகளாக போற. அதான் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அந்த தாவீத பயன்படுத்தணும். ஏன்னா தாவீதோட கர்த்தர் இருந்தபடினாலே மகத்தான வெற்றியை தந்த. 50ஆம் வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்துல 17:50. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. அல்லையா? கரங்களை தட்டி கத்தர மேம்பட்டோம். அல்லையா? பட்டயத்தை எடுத்துட்டு போனான்னு போட்டுக்கா, இல்ல இடத்துல போடவே இல்லை. அதனால்தான் அங்கே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாது இருந்ததுன்னு. அல்லையா? அல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு பட்டயம் இல்லாத ஒரு வெற்றியை நிச்சயமாகவே தருவார். அதை குறித்து அந்த சங்கீதத்துல ஒரு வசனம் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 78:66 வாசிங்க. 78 தம்முடைய சத்துருக்களை கர்த்தர் பின்புறமாக அடித்து நித்திய நிந்தையை வரப்ப பின்புறமாக அடித்தாராம். ஏன்னா இவன் கோலியாத்துக்கு எதிராக ஒரு கவன் கல்ல விட்ட போது அது நெற்றியில போய் அடிச்சது. நெற்றியில அடிச்சு கர்த்தர் என்ன பண்ணாராம், பின்புறமா அடிச்சாராம். உடனே காலில் வந்து அப்படியே விழுந்து. கவன் கல்லை விட கர்த்தர் பின்னால அடிச்ச அடி ரொம்ப பலமா இருந்திருக்கு. அதனாலதான் அப்படியே குப்புற வந்து கவன் கல்லு நெத்தியில அடிச்சா எப்படி விழுந்திருக்கணும், பின்னால விழுந்து. ஆனாக்கா இவன் அடிக்கிறத விட அது கர்த்தர் அடிச்ச அடி ரொம்ப பலமா இருந்து பின்னால அடிச்ச உடனே அப்படியே வந்து. கர்த்தர் கூட இருக்கும்போது நமக்கு ரோகமா பயம் காட்டுகிற மனுஷர் இல்லையா, மனுஷர் பயம் காட்டுறான்ல, கடங்காரன் வந்து பயம் காட்டுறான். பிரச்சனைகள் கோலியாத்த பிரச்சனை போல வந்து நிக்கி, அவமானம், நிந்த, திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் கூடி இருக்கிற இடத்துல அவமானம், நிந்த.
குடும்பத்துக்குள்ளே அவமானம் இந்த கர்த்தருடைய நாமத்திலே நிக்கும் போது மகத்தான வெற்றியை நமக்கு தருவார். இது மேல என்னால ஜெயிக்க முடியாது, இந்த கோலியாத்தை என்னால ஜெயிக்க முடியும். உங்க கோலியாத்து எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு மகத்தான வெற்றியை தருவார். அல்லையா? கர்த்தர் உங்களோட தக்க வச்சுக்கிறேன். என் கூட இருங்க என்ன சொல்லி, என் கூட இருங்க என்ன சொல்லி எல்லாரும் ஒன்ன கேளுங்க அப்படின்னு போன அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஜபம் நடத்தும் போது சொன்னாங்க. எல்லாரும் என்னெல்லாமும் கேட்டோம். ஆனா அவங்க அண்ணன் கடைசியில சொன்னாங்க, நான் ஒண்ணு கேட்டேன், கர்த்தர் என்னோட எப்போது இருக்கணும்னு கேட்டேன் அப்படின்னு. அப்படி கேட்டு வாங்கி கொள்கிறோமா? கர்த்தருடைய கிருபை கொடுக்கப்படும் போது என் கூட கர்த்தர் கூடவே இருக்கணும்னு கேட்டு அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் இப்படியா தக்க வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, தாவீதோட கர்த்தர் இருந்தாரு. அவன் சின்ன பையனா இருந்தான், அப்ப ஆடு மேய்க்கிற பையனா இருந்தான். யுத்தத்துக்கு பழக்கமே, யுத்த களத்தையே அன்னைக்கு தான் வந்து பாக்குறான். எவ்வளவு இதா இருக்குது அப்படி கலன்னு ஆளுங்களும் வீழும் சத்தமும் அன்னைக்கு தான் வந்து பார்த்திருக்கான் யுத்த களத்தை. கர்த்தர் மகத்தான வெற்றியை அவன் கரத்தின் மூலம் தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தருவார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா என்னதாவது யுத்தம் இருக்குதா? கோலியாத் வந்து நின்று ஏசிக்கிட்டே இருக்கிறான்னு கர்த்தர் வெற்றியை தருவார். பாருங்க, தாவீதை குறித்து ஒரு சில வசனம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று நான் காண்பிக்க விரும்புறேன். இப்படியா யுத்தம் நடந்து அரண்மனையில சவுலுக்கு ஆயுததாரியாக இருந்தான். அப்போ அவனா சவுல் ராஜாவுக்கு இந்த தாவீது மேல ஒரு பொறாமை. இவன் எல்லாரும் வாழ்த்தி பாடுறாங்க. யுத்தத்துல இருந்து வந்தோடனே, கோலியாத்தை ஜெயிச்ச உடனே எல்லாரும் வாழ்த்தி பாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அப்படின்னா யாருக்கும் பொறாம வருமா? வராதா? ராஜாவா இருந்தா எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10000 கொடுத்துட்டாங்களே அப்படின்னா அன்னைக்கே அந்த யுத்த களத்துல வச்சே அவனுக்கு யுத்தம் முடிஞ்சு ஊருக்குள்ள வர்றாங்க. இப்படி பாடினோடனே அன்னைக்கே போறாங்க. இங்க பார்க்கும்போது அந்த 18ஆம் அதிகாரத்துல ஈட்டியை வச்சு ஒரு ஆட்ட எரியிறான 2 வருஷம் விலகி தப்பிச்சுட்டான். 18-12 வாசிங்க. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு. இப்போது அப்படியே நிறுத்திக்கிடுங்க. பாருங்க, அதுல என்ன கற்றுக்கொண்டீங்க? கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத யாரு பார்த்தா? சவுல் பார்த்து. இல்லது இவனால இப்படி செய்ய முடியாது என்று. உன் சத்ரு உன்னை கொல்ல விரும்புறவன் அதை பார்க்கணும், கர்த்தர்னோடு கூட இருக்கிறத இல்லையா? நீ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன், நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு என்ன பண்ணணும்? பயந்து அடங்கி வாழணுமா? கர்த்தர் தாவீதுக்கு அந்த கிருபையை தந்தார். தாவீதுக்கு எத்தனையோ கிருபையெல்லாம் தந்தார். அல்ல, இது ஒரு தன்னை விட்டு வெளியிட்டார் என்று சொல்லி பார்த்து பயந்து, கர்த்தர் கூட இல்லைன்னா இவனால இப்படி ஜெயிக்க முடியாது. நான் 2 வருஷம் ஈட்டியை எரிஞ்சேன், கொல்ல பார்த்தேன் அவனை, அவன் தப்பிச்சுட்டான். அப்போ என்ன ரகசியம்? கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் சொல்லி அறிந்து கொண்டார். பாருங்க, இன்னுமா அவனுடைய ஒரு சில அதே அதிகாரத்துல பார்க்கலாம். நிறைய காரியங்கள் உண்டு. நான் 2 வசனங்களை காண்பிக்க விரும்புறேன். 14ஆம் வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் கூட இருந்தா புத்திமானா நீ இருப்ப, நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நம்ம சொன்ன உன்னோட பேசுவாரு, உனக்கு ஆலோசனை சொல்வாரு, நீ என்ன செய்யணும்னு சொல்லுவாரு, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு, நீ என்ன பேசணும்னு சொல்லுவாரு, நீ என்ன பேசக்கூடாதுன்னு உனக்கு சொல்லுவாரு. இல்லையா? நீ அநேக பெண்கள் வாய விரிவா திறந்து அதனால இதுல சுழியில சிக்கி கொள்ளுறாங்க. வீட்டுல எடுத்து பேசாதீங்க. நான் யாருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எடுத்து பேசாதீங்க. ஏதாவது சொன்னாங்களா, நீ செய்யாதது குற்றம் சொன்ன அப்படியே வாய்ப்பத்திக்க. அப்படி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதம் யாருமே நிக்க முடியாது. சத்துரு அந்த நேரம் தான் நீ ஏத்து பேசுன உள்ள வந்து ஒரு சண்டைய குழப்பத்தை உண்டாக்கி. இன்றைக்கு யார் என்ன வீட்டுல சொன்னாலும் நான் ஏத்து பேச மாட்டேன்னு
கத்தட்ட என்கிட்ட ஒண்ணு சொல்ல, நீங்க கத்தட்ட ஒப்பு கொடுத்துட்டு போ. உங்க நாவ, உங்க உதட, உங்க வாய ஒப்பு கொடுத்துட்டு புத்திமானாய் நடக்க கிருபைச்சு. புத்திமான்னா அதான், எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது. நம்முடைய குடும்ப சூழ்நிலையில அதுதான் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. தேவையில்லாத பேசவே கூடாது. அப்படிதான் போட்டிருக்கு. வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். கத்தட்ட பேசுறதே சொல்ற, வளவளவளன்னு என்னத்தையா பேசாது. வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். பிரசங்கி 5:1 இருக்கு. கத்தட்ட பேசும்போதே சுருக்கமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கத்தோடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். புத்திமானா என்ன நடக்கணும், அதை கண்டுதான் சத்துரு வெக்கப்பட்டு போற இடத்துல எல்லாம் புத்திமானா நடக்கிறான்னு அந்த நாவை கொஞ்சம் காத்துக்கொள்ள வேண்டியது. நாவை காத்துக்கொள்ளும் போதுதான் கர்த்தர் உன்னோட பேசி ஆலோசனைகள் உன்னோட சொல்ல முடியும். இன்னும் ஒரு வசனம் அதே அதிகாரத்துல 28-29 வாசிப்போம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சரி, 30ஆம் வசனம். 30 அடுத்தது வசனம். புறப்பட்டு போகிற போதெல்லாம் தாவீது தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கலாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் இங்கே பாருங்க, புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி பாக்குறேன். எல்லார பார்க்கலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். 28ஆம் வசனம், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கான் என்று கண்டு அறிந்து கொண்டான். முதல்ல அவன் அறிஞ்சிட்டான், இப்ப கண்டு அறிந்து கொண்டான், கன்ஃபர்ம்டு. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். ஒருவேளை நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அநேக சத்துருக்கள் நமக்கு வருவார்கள். ஆனாலும் கூட நீங்க கர்த்தருடைய அன்பை என்னாலும் வைத்துக் கொள்ளுங்க, உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் புத்திமானை நீங்க நடந்து, கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும். மோசையை பார்க்கும்போது மோசைக்கு விரோதமா முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க ஜனங்கள். பல காரியங்களை சொல்லி அவன் கல்லறியணும்னு பார்த்தார். ஆனா ஒரு நாள்ல என்ன பண்ணான், மலை உச்சில ஏறி அந்த பிரமாணங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு வரும்போது 2வது முறை, அதாவது யாத்திரை 34 2வது முறை போய் அந்த கற்பனைகள் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வரான். அப்ப பார்க்கும் போது அவன் முகம் என்னவா இருந்துச்சா, பிரகாசமா இருந்துச்சு. 34ஆம் அதிகாரம் யாத்திராமத்துல பார்ப்பீங்க, 27-29 வாசித்து பாருங்க. அந்த எல்லாரும் பார்த்து பயந்தாங்களாம், மோசையை பார்த்து அவ்வளவு நேரம் அவன் விரோதமா பேசினவங்க, அவனை கல்லறியணும் அப்படின்னா அவனை பார்த்து பயந்தாங்க, அவன்கிட்ட பேசவே பயந்தாங்க. ஆரோனே பக்கத்துல போய் பயந்தான், ஏன்னா அவன்கிட்ட தப்பு இருந்தது இல்லையா. ஆரோன்கிட்ட இஸ்ரேல் ஜனங்களை வழி விலகி பண்ணின, அதனால அவன முகத்தை, மோசையின் முகத்தை ஆரோனே பார்க்க முடியல, யோசுவாவே பார்க்க முடியல. அப்படியாக இருந்தது. உடனே எல்லாரும் என்ன ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க முகத்தை மூடிக்கிடுங்க. அப்படிதான் இந்த முக்காடு போடுகிற பழக்கம் யூதருக்குள்ள வந்தது. யூதர் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது முக்காடு போட்டு, இந்த சம்பவத்தின் நிமித்தம் தான் வந்தது. முக்காடு போட்டுக்கணும், கர்த்தருடைய வசனம் வருது, முக்காடு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு முக்காடு மென்னெல்லாம் முக்காடு போடுவாங்க. அப்படியே வந்தது. இப்ப பாருங்க, மோசே அவிதமா கர்த்தர் கனப்படுத்தினார், கூடவே இருந்து கனப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும், என் சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு வெற்றியை தர வேண்டும். அப்படியே நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போக. நெருக்கத்துல எல்லாம் வந்து எல்லாருக்கும் கடவுளுக்காக